ஓம் சாந்தி. ஹிந்தி பேசலாம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி எழுத்துக்கள் எழுதி பார்க்க போகிறோம். ஹிந்தி எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எழுதலாம். உயிர்மை எழுத்துக்களில் தா வரிசை எழுதி பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். இப்போ தா வரிசையில் 4வது தா, ஈ போட்டு முட்டை போடுற தா அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம்ல, 4வது தா எழுதி பார்ப்போம். படம் வரைகிற மாதிரி எழுதுங்க, அப்போ உங்கள் மனசில் ஈஸியாக பதியும். முட்டை போட்டு ஈ போடுற தா, இதெல்லாம் முட்டையில் ஆரம்பிக்கிறோம்ல, அதனால் முட்டை போட்டு ஈ போடுற தா. வாங்க அதை எழுதி பார்க்கலாம். இது தா, நல்லா அழுத்தமாக அடி வயிறுலேருந்து சவுண்டு வருது. தா தா துணை எழுத்து போடணும்னா ஹிந்தியில் ஒரு பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா தா. இந்த கோடு இந்த முட்டை மேலே வரக்கூடாது. முட்டை போட்டு ஈ போடுறதால அந்த முட்டையை கோடு தொடக்கூடாது, மேல் கோடு தொடக்கூடாது. தி, முதல் தா எழுத்து எழுதிட்டு மேலேருந்து லெஃப்டில் ஃபுல்லாக கோடு போயிடுச்சுன்னா தி. இப்பயும் நடுவில் முட்டை தெரியணும், கோடு அதில் தொடாமல் இருக்கு. தி, தி நெடில் எழுதுகிறப்போ ஃபுல்லாக ரைட் சைடு இழுத்துடணும். தா எழுதி ஃபுல்லாக ரைட் சைடு எழுதிட்டோம்னா தி. அடுத்து து, து எழுதுகிறப்ப தா எழுதி கீழே முட்டை போட்டு லெஃப்ட் சைடில் இழுத்துட்டோம்னா து. அடுத்து து, தா எழுதி முட்டை போட்டு ரைட் சைடு அப்படி இழுத்துட்டிங்கன்னா து நெடில். இத்ரு, த்ரு, த்ருவுக்கு கீழே சி எழுத்து எழுதிடணும். இத்ரு, த்ரு. அடுத்து தே, தே, தா எழுதி மேலே கோடு போட்டு ஒரு கொம்பு டே. தை, தா எழுதுங்க, கோடு போட்டு மேலே 2 கொம்பு தை. தோ, தோ, தா எழுதுங்க, துணை எழுத்து ஒரு கொம்பு தோ. தௌ, ஈ போட்டு முட்டை போடுறதா கோடு மேலே படுக்கை கோடு, அதுக்கு மேலே 2 கொம்பு தௌ. தம், முட்டை போட்டு ஈ போடுறதா மேலே கோடு, அதுக்கு மேலே ஒரு புள்ளி தம். தஹ, தஹ, தா போடுங்க, கோடு போடுங்க, அதுக்கு சைடில் 2 புள்ளி தஹ. இப்போ இதில் பாதி எழுத்து எப்படி எழுதுறது? முட்டை போட்டு ஈ வரைக்கும் போட்டாலே பாதி எழுத்து வந்துடும், இத்து. இல்லாட்டி முழு எழுத்தும் எழுதுங்க, எழுதிட்டு கீழே ரைட் சைடில் கோடு போட்டாலும் இத்து. வாங்க நம்ம முதல்ல எழுதி பார்க்கலாம். எழுதிக்கிட்டே சொல்லவும் செய்ய. த, தா, த, தா, தி, அடுத்து தி நெடில் ரைட் சைடு. து குரில், து நெடில். த்ரு, தே, தை. தோ, தௌ, தம், தஹ. ஓம் சாந்தி. எல்லா எழுத்துக்களையும் நோர்க்க எழுதி பாருங்க. எழுதுகிறப்பவே அந்த எழுத்தோட வடிவத்தையும் கூடவே சொல்லி பார்த்துக்கிட்டே எழுதுங்க. இப்போ மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். शुक्रिया, आप सबको मिलके बहुत खुशी हुई।